Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. நிஃப்டியில் 1:14.5 ஆர்ஆர் உள்ள ட்ரெண்ட் ஃபைன் பண்ணேன். எப்படி என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, எப்படி என்னுடைய என்ட்ரி இருந்துச்சு, எப்படி என்னுடைய எக்ஸிட் இருந்துச்சு, எப்படி என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணேன், அப்படி என்னுடைய சைக்காலஜி எப்படி நான் பெட்டராக வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஐசிடி, எஸ்எம்சி, பேட்டர்ன்ஸு, பிரேக் அவுட்டு, இண்டிகேட்டர்ஸு என்னென்னமோ வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. உங்கள் கையில் இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 சிம்பிள். நம்ம டெய்லி 1% பண்ண 1 lakh I'll get 20,000. உங்கள் ட்ரேட் கண்டிப்பாக கொலாப்ஸ்ட் ஆகிடும். சைக்காலஜியை பற்றி கண்டுக்காது. ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். மந்த்லி கேண்டில் மூவ் ஆகணும்னா வீக்லி, டெய்லி, 4 hour, 1 hour, 15 minutes அதுக்கு கீழே இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேமே ஒரே டைரக்ஷனில் பிரேக் அவே கேப். தட் இஸ் தி 100% ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி. மார்க்கெட் செகண்ட் கேண்டோடைய பாடி அதனுடைய மூவ்மெண்ட் பாருங்கள். டெமோ ட்ரேட் பண்ணக்கூடாது. ஐ எம் தி ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் திஸ் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் இன்ஸ்டியூட். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் அட்வைஸ் ட்ரேட் பண்ண ஆர்வம் இல்லை, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறையா ஆர்வம் இருக்குன்னா வி ஹேவ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பிளான். உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே நான் பிடிஎஃப்ஓ வீடியோலேயே கொடுக்க மாட்டேன். ஒன்லி ஆல் கான்செப்ட்ஸ் யூ ஆர் லேர்னிங் இன் தி ரியல் மார்க்கெட். உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது. $50 இந்தியன் படிப்படி 5,000 rupees. லேர்ன் தென் ஏர்ன். ஸ்டார்ட் லேர்னிங் எனி டைம் எனிவேர். புதுசாக ப்ராஃபிட் மேக்கிங் கான்செப்ட்ஸ், ஏன்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுற கான்செப்ட் அவ்வளோ. அன்டில் யூ மாஸ்டர் த ட்ரேடிங் அக்ராஸ் ஆல் ஃபினான்ஷியல். ஸோ ஏர்ன் பிஃபோர் யூ இன்வெஸ்ட். இதுதான் நம்ம ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டோடைய ஃபுல் டீட்டெயில். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிஃப்டியில் 1:14.5 ஆர்ஆர் உள்ள ட்ரேட் மண்டே கேப்சர் பண்ணோம். அந்த ட்ரேடுடைய பிரேக் டவுன், அந்த ட்ரேடில் எப்படி நான் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணேன், எப்படி என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, எப்படி என்னுடைய என்ட்ரி இருந்துச்சு, எப்படி என்னுடைய எக்ஸிட் இருந்துச்சு, எப்படி என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணேன், அப்படி என்னுடைய சைக்காலஜி எப்படி நான் பெட்டராக வச்சுக்கிட்டேன் அந்த ட்ரேட் முடிகிற வரைக்கும்ன்ற எல்லா விஷயங்களையுமே ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த ட்ரேடில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்க போகிறீங்க, ட்ரேடில் என்ட்ராக போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அதோடைய டீட்டெயில்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டுமே உங்களால் ட்ரேடை எந்த ஒரு சைக்காலஜிக்கல் எரரும் இல்லாமல் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை டைரக்ஷன். மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்குது அதை தான் நம்ம ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டு டைரக்ஷன் ஃபைன் பண்ண தெரியும். செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் ட்ரெண்டு பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு எந்த இடத்துல என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்றதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் ஐசிடி, எஸ்எம்சி, பேட்டர்ன்ஸு, பிரேக் அவுட்டு, இண்டிகேட்டர்ஸு என்னென்னமோ வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு டெக்னிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபைன் பண்ணிவிடுங்க. ரைட். அப்புறம் மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன, என்ட்ரி பேட்டர்ன், என்ட்ரி கன்ஃபர்மேஷன். உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோடைய பிளேஸில் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பாருங்கள். தட்ஸ் இட். கிடச்சிதுன்னா என்ட்ரி. ஸோ என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்த உடனே உங்களுக்கு டார்கெட் எங்கன்னு தெரியும். ஒரு ட்ரேடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே டைரக்ஷன், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ட்ரி எங்கே வரும், டார்கெட் எங்கே வைக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இந்த ட்ரேடுக்கு எடுக்கலான்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸும் உங்கள் கையில் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ டார்கெட்டையும் ஃபைன் பண்ணிட்டீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 சிம்பிள். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ % ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க உங்கள் ட்ரேடிங் கேபிட்டல் இருந்து. இதுக்கான புரிதல், இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ணுவீங்க. ஸோ ஹவு மச் ரிஸ்க் யூ ஆர் டேக்கிங், அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணக்கூடிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னுடைய ட்ரேடிங் பிளான் என்னென்னா, டெய்லி 1%. நம்ம டெய்லி 1% பண்ணாலே ஆல்மோஸ்ட் மந்த் எண்ட் பார்க்குறப்ப 20% இருக்கும். ஸோ இஃப் ஐ மீன் இன்வெஸ்டிங் 1 lakh I'll get 20,000. ரைட். பேங்க்கில் போட்டால் 1,000 தான் கிடைக்கும். ரைட். 1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இட்ஸ் பெட்டர். ஸோ ஐ எம் மேக்கிங் 1% ஆஃப் எவ்ரி டே யூஸிங் த ப்ராஃபிட் மேக்கிங் கான்செப்ட்ஸ் அண்ட் மை டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஸ்கில்ஸ் இதெல்லாமே வச்சு பண்ணுறோம். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அடுத்து சைக்காலஜி. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ட்ரெண்டு, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ட்ரி கன்ஃபர்மேஷன், டார்கெட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது 5த்தையுமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலும்
நீங்கள் சைக்காலஜிக்கலில் கன்ஃபியூஷன் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ட்ரேட் கண்டிப்பாக கொலாப்ஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் சைக்காலஜியை பற்றி கண்டுக்காதீங்க. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் 5. இதை வந்து ஒரு ப்ராசஸாக எடுத்துகிட்டு டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அதை ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா சைக்காலஜி ஒன்றுமே கிடையாது, ரைட்? ஸோ இந்த 6 கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம எல்லா ட்ரேட்லேயுமே எடுப்போம் இதை வச்சு தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ணிடலாம் என்னென்னு. ஓகே, இப்போ நான் மந்த்லி விட்டேன். இங்கே என்னுடைய கிளியர் டார்கெட் ஆல் டைம் ஹை. ஸோ என்னுடைய டார்கெட் கிளியராக இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது. பட் எப்போ போகுன்றத மந்த்லி கேண்டில் மூவ் ஆகணும்னா வீக்லி, டெய்லி, 4 hour, 1 hour, 15 minutes அதுக்கு கீழே இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேமுமே ஒரே டைரக்ஷனில் இருந்தால் தான் மார்க்கெட்டு அந்த சைட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ அப்போது ஐ நோ த டார்கெட் இஸ் ஹை. ஆனால் கரண்ட் மந்த்லி கேண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஹியர் இட்ஸ் அ கான்செப்ட் இன்வால்வ். இதிலிருந்து இந்த கேண்டலோடைய எண்டு வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா பிரேக் அவே கேப். இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்த 3 கேண்டலில் மார்க்கெட் மேலே போகணும்னா ஒன்று அவன் இங்கிருந்தே போயிருக்கணும். அப்படி சப்போஸ் போகலைன்னா டெஃபினட்டாக அவன் எங்கே வருவானா இந்த செகண்ட் கேண்டலோட ஹையோடைய பாடி ஆஃப் த கேண்டலுக்கு வரணும், ரைட்? இதுதான் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பை. அது வரைக்கும் நான் பையை பற்றி யோசிக்க எனக்கு இப்போதைக்கு மந்த்லியில் இடம் இல்லை, ரைட்? ஓகே, இப்போது மந்த்லியில் பியரிஷ். ஓகே, வீக்லியில் போவோம். ஸோ வீக்லி போயிட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவே கேப் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது, ரைட்? ஸோ மார்க்கெட் போயிருக்கணும்னா அவன் இந்த கேண்டலோடைய ஹையிலேருந்தே, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பிளாக் கலர் கேண்டில் இருக்குல்ல, மேலே இருக்க கேண்டில், இந்த கேண்டலோடைய ஹையிலேருந்தே மார்க்கெட் மேலே போயிருக்கணும். தட் இஸ் தி 100% ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஃபார் பை. பட் அவன் போகலை. அப்படின்றப்போ மார்க்கெட் அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த பாடியோட கேண்டலோடைய ஹையிலேருந்து போயிருக்கணும். செகண்ட் கேண்டலோடைய பாடி ஆஃப் தி ஹை அதிலிருந்தே போயிருக்கணும் மார்க்கெட். அங்கேருந்தும் போகலை. அப்போது நமக்கு வீக்லியில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. அந்த கேப்லேருந்து மார்க்கெட் போகலை. இந்த பிரேக்அவே கேப்பும் ஒர்க் ஆகலை. ஸோ ரைட், இப்போ என்ன நடக்குதுன்னா ஆப்போசிட்டில் எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபேர் வேல்யூ கேப்னால் என்ன? ஃபேர் வேல்யூ கேப்ன்றது ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற மொமெண்டமை நம்மளுக்கு கிளியராக கண்ணில் காட்டுறது. மொமெண்டம் எப்போ வரும்னா ஏதாவது ஒரு சைடு பிச்சுக்கிட்டு மார்க்கெட் போகும், பை ஆர் செல். அதை ப்ரிடிக்ட் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப். ஃபேரஸ்ட் வேல்யூ திருப்பி மார்க்கெட் அந்த ஃபேர் வேல்யூ கேப் ஏரியாவுக்கு போகிறப்போ அங்கேருந்து மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் மூவ் ஆகிடுச்சோ அதே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ மார்க்கெட் வந்து பேரிஷ் சைடில் இருக்குதுன்னா மார்க்கெட் மறுபடியும் இங்கே போயிட்டு இங்கே வந்து கீழே வரும், ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும். அதே பேரிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும். அப்போது எனக்கு ஸ்ட்ராங்காக வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்பும் வச்சு போச்சு, ரைட்? ஓகே, அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஒத்து பார்க்குறப்போ எனக்கு இங்கே ஒரு பிரேக்அவே கேப்பும் இருக்குது. பார்த்தீங்களா, லாஸ்ட் 3 கேண்டல் இது பிரேக்அவே கேப். அப்போது மார்க்கெட் அதிகபட்சமாக எங்கேருந்து போகும் கீழேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட வராது. இப்போ அவன் போகணும்னா இந்த கேண்டலோடைய ஹையிலிருந்தே கீழே போகணும். விச் மீன்ஸ் பீரிஷ் ட்ரெண்டில் இருக்கிற செகண்ட் கேண்டலோடைய பாடியோடைய லோவிலேருந்தே மார்க்கெட் கீழே போகணும். அந்த இடத்துல நான் வந்து இன்ட்ரெஸ்டட் டு டேக் செல். ஓகே, ஸோ அப்போ மந்த்லிலையும் பீரிஷாக இருக்குது, வீக்லிலையும் பேரிஷாக இருக்குது, கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ அடுத்து டெய்லி போகிறோம். நான் இப்போ டெய்லிக்கு போயிட்டேன். டெய்லியில் வந்து பார்க்குறப்போ லாஸ்ட்டு ஃப்ரைடே உருவான கேண்டில் இந்த கேண்டில், இந்த லாஸ்ட்டு ஒரு லாங் எக்ஸ்பென்ஷன் பேரிஷ். கண்டிப்பாக இவன் இந்த வீக்லி பிரேக்அவே கேப்பில் இருக்கிற செகண்ட் கேண்டிலோடைய பாடியோடைய லோக்கு போயிட்டு எடுப்பான். அங்கேருந்து தான் நான் செல்லு ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் கீழேருந்து மேலே போகணும். மண்டே இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து போகணும் எங்கே வரைக்கும்? வீக்லியோடைய செகண்ட் கேண்டலோடைய பாடியோடைய லோ, ரைட்? அப்போது எனக்கு மண்டே கேண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய டார்கெட்டு தெரிஞ்சு போச்சு. இதுதான் என்னுடைய டார்கெட். ஸோ எனக்கு டார்கெட் தெரிஞ்சு போச்சு. இப்போது ட்ரெண்டு ஃபைன் பண்ணிட்டோம். மந்த்லியில் பேரிஷ், வீக்லியில் பேரிஷ். ஆனால் டேயில் எனக்கு ஃபேர் வேல்யூ கேப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே மறுபடியும் போகணுன்னா அவன் வீக்லி செகண்ட் பாடியோடைய கேண்டில்
லோவில் இருந்து தான் போகணும். அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இன்றைக்கி ஃபுல்லாக பையில் தான் இருக்கும்ன்றது எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. கேண்டில்ஸை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போது என்னுடைய என்ட்ரி எங்கே? என்னுடைய என்ட்ரியும் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடே கேண்டிலோடைய லோவில் இருக்குது. இங்கே தான் என்னுடைய என்ட்ரி அண்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போது ட்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு மந்த்லி வீக்லியில். ஆனால் டேயில் வந்து மார்க்கெட் செல்லில் இல்லை. ஏன் அப்படின்னா அவன் வீக்லியில் செல்லிங்கில் இருக்கான். ஆனால் எந்த இடத்துலேருந்து கீழே வருவான்றதும் தெரிஞ்சு போச்சு. அப்போது ஸோ டெய்லியில் அவன் செல்லில் இல்லை. பிகாஸ் we couldn't see any fair value gaps. there is no momentum for going sell. அப்போது நமக்கு என்ட்ரி எங்கேன்னு தெரிஞ்சு போச்சு, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கேன்னு தெரிஞ்சு போச்சு, டார்கெட் எங்கேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ஃபைன் பண்ணிவிட்டு என்ட்ராக போகிறோம் மார்க்கெட்டில். ஓகே, அடுத்து நம்ம போக வேண்டிய டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 மினிட்க்கு போகிறேன். ஸோ இந்த ட்ரேட் இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்குல்ல, இந்த ட்ரேட் வந்து இன்றைக்கி கரண்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கிற ட்ரேட். ஸோ அதோடைய அவுட்புட் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, சரி, நம்ம மண்டேவோடைய எக்ஸிக்யூஷனை 1 மினிட்டில் எப்படி நம்ம என்ட்ரி எடுத்தோன்றதை பார்ப்போம். நம்மளுடைய டார்கெட் எங்கன்னு சொல்லிடுங்க, இந்த இடம், ரைட். ஸோ நம்மளுடைய என்ட்ரி எங்கன்னு சொன்னேன். ஸோ நம்மளுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்ட்ரியும் இந்த இடத்துல தான் இருக்குது. அதுவும் கிளியராக தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ட்ரு ஆக போகிறோம் மார்க்கெட்டில். ஸோ என்ட்ரு ஆகிறப்போ நான் என்ன பார்க்குறேன்றதை டீட்டெயில்டாக காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைனை கொஞ்சம் திக்காக. ஸோ நான் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ரீவியஸ் டேவோடைய லோ. அப்படின்னா என்ன? ஃப்ரைடே கேண்டிலோடைய லோ. அந்த லோக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போகும், ரைட். அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏன்னா அது வந்து லிக்விடிட்டி கான்செப்ட் பியூரா. ஓகே, இப்போது நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் 1 மினிட்டில். ஸோ நல்லா பாருங்கள், மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபுல்லாக டவுன் 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 டவுன். ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்குள்ளே வந்துட்டான். இப்போ நம்மளுக்கான டைம் வந்து போச்சு. அது வரைக்கும் அவன் எங்கே போனாலும் நம்ம என்ட்ரி எடுக்க தேவையில்ல. பட் ஆனால் அவன் நம்ம ஏரியாக்குள்ளே வந்துட்டான். ஏன்னா இதான் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் வரைஞ்சிருக்க கிரே கலர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஸோ இந்த கேண்டிலோடைய கேண்டில் ஓப்பன் ஆச்சுல அன்றைக்கி, மண்டே அன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த ப்ரீவியஸ் கேண்டில் லோ, ஃப்ரைடேவுடைய லோ வரைக்குமே இது வந்து குட் வேல்யூ ஏரியா. மார்க்கெட்டு இந்த இடத்த உடைக்கக்கூடாது. உடைச்சதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் டேரெக்டாக அவன் இந்த கேண்டிலோடைய ஹைக்கு தான் ஃபஸ்ட்டு போய் நிற்பான், ரைட். ஸோ இதுவுமே கிளியராக தெரிஞ்சு போச்சு. இப்போது நம்ம என்ட்ரி மட்டும்தான் எடுக்கணும். ஸோ நம்ம போகிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு செமஃபால், சூப்பர் பியரிஷ் ட்ரெண்ட் நல்லா வந்துகிட்டே இருக்கான். நமக்கு லாஸ்ட்டாக நம்ம ஏரியாவுக்குள்ளார வந்தோடனே ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் என்ன சொல்லுது? மார்க்கெட் ஸ்டில் இன் பியரிஷ். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். மறுபடியும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப்பை க்ரியேட் பண்ணுது. அப்போ ஸ்டில் மார்க்கெட் இந்த லாஸ்ட்டாக வந்த க்ரீன் கேண்டில் இருக்குதுல்ல கீழே, ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டில் வரைக்குமே மார்க்கெட் ஒன்லி ஆன் பியரிஷ். இங்கே போயிட்டு ட்ரேட் எடுக்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் வேஸ்ட். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறான்னா இவன் இந்த இடத்துல அடித்து இங்கேருந்து ஃபுல்லாக கீழே போயிடுவான். ஃபால் வந்து ஹெவியாக இருக்கும். இந்த ஃபால் வந்து சடனாக ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஒரு 50 பாயிண்ட்ஸ் விடுவான். ஓகேவா? ஸோ நம்ம வி ஹாவ் டு வெயிட். ஸோ அப்போது இந்த இடம் பார்க்கக்குள்ள இந்த இடம் என்னன்னா, இதுதான் வந்து நம்மளுடைய அனதர் குட் வேல்யூ ஏரியா. ஸோ இந்த குட் வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குல்ல, இந்த லோ உடச்சிட்டானா அவனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டே தான், ரைட். இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்போ தான் என்ட்ரு ஆகணும்? ஒன்றும் இல்லை, இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகணும். ஓகேவா? இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குல்ல, இந்த கரண்ட் ஸ்விங்கில் வந்த ஃபேர் வேல்யூ கேப் நம்மளுக்கு பிரேக் ஆகணும். ஃபேர் வேல்யூ கேப் எப்போ பிரேக் ஆகும்? ஹெவியான மொமெண்டம் ஆப்போசிட்டில் வந்தால் உடையும், ரைட். இதுக்கு நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணல, பேட்டர்ன் யூஸ் பண்ணல, எந்த தியரிஸும் யூஸ் பண்ணல, ஃபுல்லாக பியூர் சயின்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். மார்க்கெட் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா எங்கே ஓப்பன் ஆகணும், எங்கேருந்து எங்கே போகணும், எது ஹை ப்ராபபிலிட்டி, எது லோ ப்ராபபிலிட்டி, எது மிட் ப்ராபபிலிட்டி, எவ்வளோதான் ஹை ப்ராபபிலிட்டினே என்ட்ரு ஆக போகிறோம், ரைட். ஸோ அப்போது எனக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை உடச்சிடுச்சு. இந்த செகண்ட் பை கேண்டில் வந்துருக்குல்ல, அந்த கேண்டில் வந்து ஹெவியாக வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டில் உடச்சிடுச்சு, ரைட். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த லைனையுமே மார்க்கெட் புல்லிஷாக ஃபுல் மொமெண்டமில் உடச்சி போச்சு. அப்போ என்னுடைய என்ட்ரி எங்கே? என்னுடைய என்ட்ரி நான் ஆல்மோஸ்ட் இங்கேயே எடுத்துட்டேன். ஏன்னா இது உடஞ்சிடும்னு எனக்கு தெரியும். பட் ப்ராப்பராக நீங்கள் எடுக்கணும்னா எந்த இடத்துல எடுக்கணும்னா, யூ ஹாவ் டு டேக் என்ட்ரி ஹியர். இந்த இடத்துல எடுக்கணும் நீங்கள் என்ட்ரி. ஏன்? அகெயின் 1
2 3 இந்த 3 கேண்டில் என்ன பிரேக்அவே கேப். ஸோ பிரேக்அவே கேப்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் கேண்டிலோடைய பாடி, அதுதான் உங்களுக்கு என்ட்ரி. கரெக்டாக மார்க்கெட் வந்து செகண்ட் கேண்டிலோடைய பாடிக்கு வந்து அதனுடைய மூவ்மெண்ட் பாருங்கள். எவ்ரிவேர் எவ்ரி மார்க்கெட் ஆல் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இதான் நடக்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமான ஸ்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இனிஷியலாக. ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடீஸ் பண்ணிட்டீங்கன்னா டெமோட்ரேட் பண்ணக்கூடாது, லைவில் தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட ஓகே, ஆனால் லைவில் பாருங்கள். நான் டெமோட்ரேட் பண்ணுறன்ற விஷயத்தெலாம் பண்ணவே பண்ணாதீங்க. டெமோட்ரேட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது, ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டும் பண்ண முடியாது, ஒரு பிரேக் ஈவனும் வர முடியாது, ஒன்லி லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க. ஓகே ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டான், அந்த மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கேருந்து என்னுடைய என்ட்ரி, என்னுடைய ஸ்டாப் லாஸ் கரெக்டாக இந்த கேண்டலுக்கு கீழே, ஆல்மோஸ்ட் என்னுடைய ரிஸ்க் ரிவார்டு 14.5. இதிலிருந்து மார்க்கெட் போனவன் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த குட் வேல்யூ ஏரியா உடைச்சானா அவனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த லைன், ரைட், எடுத்துட்டான். ஸோ அப்புறம் இந்த லைனை உடைக்கிறானா அவனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து என்ன, இந்த குட் வேல்யூவோட ஹை. இங்கே தான் என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் இருந்துச்சு. ஸோ நான் எவ்வளோ லாட்ஸ் போட்டு இறங்கணும், இங்கே வந்தோடனே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 70% நான் குறைச்சிட்டேன். ஸோ திஸ் வாஸ் த ட்ரேட் ஐ ஹேவ் டேக்கன். ஆல்மோஸ்ட் ஐ கேப்சர்டு 14.5 RR அண்ட் மேட் ஆல்மோஸ்ட் 40,500 ப்ளஸ் இன்க்ளூடிங் டேக்ஸஸ் நம்ம பண்ணோம். ஸோ இந்த ட்ரேடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண கான்செப்டை பற்றி தான் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ நிறையா கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும், லைவில் தான் நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம், லைவில் தான் நீங்கள் மார்க்கெட்டையுமே கற்றுப்பீங்க. ஓகேங்களா. லைவில் உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மூமெண்ட் வந்து உங்களுக்கு படிக்கிறப்போ ஈஸியாக புரியும். ஓகே. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா மேற்கொண்ட queries எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிற டெலகிராமோ இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க்கோ இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கோ இல்லை என்னுடைய ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணி யூ கேன் கெட் கிளாரிட்டி ஆன் திஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம பேம்ப்ளெட்டை வந்து பார்த்துருவோம். நம்மளுடைய ஃபஸ்ட் பேஜ் என்னென்னா, நம்ம ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டை பற்றின சில டீட்டெயில்ஸ் இருக்கும். ஐ எம் தி ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் திஸ் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் இன்ஸ்டியூட். ஸோ நம்ம ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறோன்னா, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ட்ரேடிங் கோர்சஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். நம்மளுடைய சர்வீசஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் அண்ட் F&O, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஆஸ் வெல் அஸ் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கையும் நம்ம எல்லா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுமே லேர்ன் பண்ணுறோம் சிம்பிளி, ரைட். அதுக்கப்புறம் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் அட்வைசரியுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ரைட். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் அட்வைசரினா என்னென்னா, சிம்பிள், என்னால் ட்ரேட் பண்ண முடியாது, ஆனால் என்கிட்ட இவ்வளோ கேபிட்டல் இருக்குது, எனக்கு மினிமமாக இவ்வளோ % ஆஃப் ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ட்ரேட் பண்ண ஆர்வம் இல்லை, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறையா ஆர்வம் இருக்குன்னா, ஸோ நம்ம வி ஹேவ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பிளான் ஆல்சோ. எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அட்வைசரி விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். ஓகே. அண்ட் இன்ட்ராக்டிவ் ட்ரேடிங் டீச்சிங் செஷன்ஸ் வித் எக்ஸ்பர்ட்ஸ். ஓகேங்களா. உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே நான் வந்து பிடிஎஃபோ வீடியோலேயே கொடுக்க மாட்டேன். ஒன்லி ஆல் கான்செப்ட்ஸ் யூ ஆர் லேர்னிங் இன் தி ரியல் மார்க்கெட். ரியல் மார்க்கெட்டில் தான் உங்களுடைய லேர்னிங்கும் இருக்கும், உங்களுடைய ஏர்னிங்கும் இருக்கும், உங்களுடைய கேஸ் ஸ்டடீஸும் இருக்கும், உங்களுடைய ஆல் டவுட்ஸ் அண்ட் queries-யும் அங்கே தான் கிளாரிஃபையும் ஆகும், ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லேர்னிங்ஸ். நீங்கள் என்ன தான் எந்த கான்செப்ட் தான் படித்தாலும் நான் மறுபடியும் சொன்னதே தான் சொல்கிறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை உங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரியலனா உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி 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 மஸ்ட். அதை பற்றின இன்ட்ராக்டிவ் லேர்னிங்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்போ சைக்காலஜி மாஸ்டரிங் அண்ட் எமோஷ்னல் கண்ட்ரோல் ஸ்டடீஸ். என்னதான் உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரிஞ்சாலும் ரிஸ்க்கை கரெக்டாக வைக்க தெரிஞ்சாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் வந்து எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது பில்ட் பண்ணுறதுக்கு சைக்காலஜி யூஸ் ஆகும். ஸோ அந்த சைக்காலஜி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, தென் உங்களால் நினைக்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கண்டிப்பாக உங்களால் மாற முடியும். ஈவன் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே யூ வில் பி இன் எ ப்ராஃபிட், ரைட். அதுதான் அந்த சைக்காலஜி. ஓகே. அதுக்கப்புறம் இது நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ராஃபர்ம்ஸ் ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ரோக்ராம்ஸுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்னென்னலாம் நம்ம கான்செப்ட்லாம் நீங்கள் படிச்சிங்களோ நம்மக்கிட்ட, என்னென்னலாம் நீங்கள் லைவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேஸ் ஸ்டடீஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் மூலிமா, ஃபண்டட் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்.
யூ ஹாவ் டு பாஸ் தட் எக்ஸாம் அண்ட் கெட் சர்டிஃபைட். ஒரு $5,000 உள்ள அக்கௌண்ட் இந்தியன் மணிப்படி 5 lakhs. அது வந்து வெறும் 3,000 தான் அந்த எக்ஸாம் எழுத. அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் தட் ஃபண்டட் அக்கௌண்ட். ஸோ $5,000 வச்சு ஒரு நாளைக்கு மினிமம் 1% பார்த்தா கூட $50. $50 இந்தியன் படிப்படி 5,000 rupees. ஸோ நீங்கள் எனக்கு 1 monthக்கு மினிமம் ஒரு 10% எடுத்து காட்டிட்டீங்கன்னா விச் மீன்ஸ் 50,000 எடுத்து காட்டினதுக்கப்புறம் தான் then I will provide my guidance and support to enter into the real market with your real money. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ரோக்ராம் பண்ணி அவங்க கொடுக்குற மணியில் ட்ரேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்லேருந்து நம்ம விட்ராவல் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ நம்ம காசு எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக வந்து அதில் இருக்க காசு நம்ம விட்ராவல் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்போ வருதோ அப்போ தான் யூ ஆர் அ ட்ரேடர். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? கிளியராக போட்டுருக்க போகிறேன் கீழே, லேர்ன் தென் ஏர்ன். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதெல்லாமே என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ். இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் மீ யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸோ நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணுறோம், ஆஃப்லைன்லேயும் பண்ணுறோம். ஸோ அதனால் ஸ்டடி அட் யுவர் ஓன் ஃபேஸ் வித் அவர் செல்ஃப் ஃபேஸ்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ். ஸ்டார்ட் லேர்னிங் எனி டைம் எனிவேர். ஓகே, ஸோ செகண்ட் பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கான்செப்ட். ஓகே, இது நான் புதுசாக ப்ராஃபிட் மேக்கிங் கான்செப்ட், ஏன்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுற கான்செப்ட் அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைன்றத பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்க போகிற என்ரோல்மெண்ட்ஸ் நீங்கள் என்னென்னலாம் படிப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனல் என்ரோல்மெண்ட், அடுத்து அட்வான்ஸ்ட் என்ரோல்மெண்ட், அடுத்து எஃப்இஜி என்ரோல்மெண்ட், அடுத்து ஹையர் டைம் ஃப்ரேம் அனலிஸ்ட் ஃபேஸ், அடுத்து எக்ஸிக்யூஷன் அனலிஸ்ட் ஃபேஸ், அடுத்து ரிஸ்க் அண்ட் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபேஸ், சைக்காலஜி அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல் ஃபேஸ், அண்ட் உங்களுடைய ட்ரேடிங் பிளானை நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் ப்ரோக்ராம். இது எல்லாமே நீங்கள் என்கிட்ட படிப்பீங்க. தென் நோ ஃபிக்ஸ்டு டியூரேஷன் டு கம்ப்ளீட் த கோர்ஸ். 2 மாதமோ 3 மாதம் 6 மாதம்லாம் கிடையாது. வி சப்போர்ட் அன்டில் யூ மாஸ்டர் த ட்ரேடிங் அக்ராஸ் ஆல் ஃபினான்ஷியல் மார்க்கெட். எல்லா மார்க்கெட்லேயும் நீங்கள் சூப்பராக பண்ணணும். அப்போ தான் நான் உங்களை ரிலீவே பண்ணுவேன். ஓகே, யூனிக் கோச்சிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம A to Z ஃபண்டமெண்டல்ஸ் படிப்போம். ஸோ நம்மளுடைய டெக்னிக்ஸ் வந்து யூடியூப்லேயோ எந்த சோஷியல் மீடியாலையுமே இருக்காது. டிஸ்கவர் ப்ரூவன் ப்ராஃபிட் மேக்கிங் கான்செப்ட்ஸ், டெக்னிக்ஸ் யூ ஒன்ட் ஃபைண்ட் ஆன் சோஷியல் மீடியா. ஓகே, நோ ட்ரெண்ட் லைன்ஸ், நோ இண்டிகேட்டர்ஸ், நோ எக்ஸ்டர்னல் டாக்ஸ், நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணி வந்துச்சுல அந்த அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஏர்ன் பிஃபோர் யூ இன்வெஸ்ட். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு only after you consistently earn through funded profit, then only we are advising you to invest your capital in the Indian market or whatever the market you like. Then skill comes first, money comes later. இதுதான் நம்ம ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டோடைய ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். இஃப் யூ நீட் மோர் queries you can contact me. ஸோ எஸ், நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்யூ.